அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வெண்டைக்காய் வந்து அன்றைக்கி நம்ம எடுத்தோம். இப்போ எல்லாமே பெருசாகிடுச்சு. இப்போ வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே எல்லா பக்கமும் இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் எடுக்கலை அப்படின்னா எல்லாமே முத்திடுது. 2 நாள் மேலே வரல, அதனால் எல்லாம் முத்திச்சு பாருங்க. கூடுங்க இந்த இங்கே வேறு இங்கே இருக்குது. இதையும் வந்து எடுத்துக்கலாம். முத்தி முத்தி போயிடுது. செஞ்சாலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வெண்டைக்காய் ரொம்ப இதில் இருக்குது. இந்த இங்கே இருக்குது. இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மழை வந்து தூறிக்கிட்டே இருக்குது. என்ன செடியாக இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து 2 காய் இருக்குது. இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே 2 இருக்குது. இப்போது நம்ம வந்து அங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம். இங்கே இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. மொத்தம் எத்தனை செடி வச்சுருக்கீங்க? மொத்தம் வந்து 10 சின்ன பை தான். 10 செடி வச்சுக்கிறேன். 10லேயும் நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து ஒரு 10 செடியாவது நீங்கள் வச்சாக்க நமக்கு வந்து பொரியலுக்கு குழம்புக்கு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா குழம்புக்கு பத்தாது. அதனால் வெண்டைக்காய் வச்சாக்க ஒரு 10 செடியாவது வைங்க. இந்த இங்கே இருக்கார், இந்த இங்கே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இந்த பூவை பழச்சா இங்கே பிஞ்சோட அழகாக இருக்குது. அழகாக இருக்குல்ல? அந்த பக்கம் கண்டாரு. இந்த இங்கே ஒன்று இருக்கு. இந்த பாரு, இங்கே இருக்கு. இப்போ இந்த செடியில் வந்து 1 2 3 காய் இருக்குது. 3 வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா மழை வேற தூருது. இங்கே இருக்குது. இது இங்கே அங்கே இருக்கு. இது நிறைய பெருசாக இருக்குது. இருக்குது. இதையும் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது. பாஸ்கெட் தாங்க. ஒரு குழம்புக்கு தாராளமாக வந்துடுச்சுன்னா, ஒரு குழம்புக்கு நமக்கு வெண்டைக்காய் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது வெண்டைக்காய். இங்கே காட்டு. கத்திரிக்காய் வந்து இப்போ தான் பாருங்கள், அந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு விடுது. இந்த ஒரே இதில் வந்து 2 இருக்கு. இந்த 2 இருக்குது. இந்த இங்கே இருக்குது. இந்த இப்போ தான் எல்லாமே பிஞ்சு பிடிக்குது. இனிமேல் தான் நமக்கு கத்திரிக்காய் வந்து நமக்கு அறுவடை வரும். இப்போது நம்ம வந்து வெண்டைக்காய் அறுவடை பண்ணணும். வெண்டைக்காயை அறுவடை பண்ணதோட நம்ம வந்து அவரைக்காய் வந்து இருக்குது. அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து அவரை செடியெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரு தலை கூட இல்லாமல் எல்லாமே கட் பண்ணி விட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப புதராக இருக்கிறதுனால நமக்கு எறும்பு ஏறினாலும் கூட தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுனால தான் நமக்கு எல்லாமே தெரியுது. அங்கிட்டு நான் இருந்துங்கிறது இந்த எது ஏடு இங்கே இங்கே ஏடு. இப்போது நம்ம வெண்டைக்காயோட நம்ம வந்து அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்தோம், அவரைக்காய் எடுத்தோம். இப்போது நமக்கு சளி வந்து இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சளி எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக ரசம் வச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தூதுகளையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எவ்வளோ பண்ணிக்கிறேன்ட்டு உங்களை காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து முள் இருக்குது. ஒன்று ஒன்றா தான் கட் பண்ண முடியுங்க. அதனால் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம வந்து இலை வந்து தூதுவளை இலை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ இன்னொன்று வந்து புதுசாக உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். என்னன்னு தெரியுமா? நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து திராட்சை வந்து கீழே இருந்ததுனால இது குருவி வந்து சாப்பிடாம இது இருக்குது. மேலே வந்து இந்த பாரு, இது பாருங்க, மேலே வந்து 4 பழம் இருந்தது. 4ல் வந்து பாருங்க, ஒன்றை வந்து நல்லா கொத்தி நல்லா சூப்பராக சாப்பிட்ருச்சு. இதை சாப்பிடாமல் அப்படியே கீழே போட்டுருச்சு. இன்னும் வந்து மேலே இருக்குது பாருங்க, அங்கே இருக்குது இங்கே இருக்குது. அது குருவி தான் சாப்பிடும். குருவி சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போது குருவி வந்து அதை விடாது, ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்றோம். இதை வந்து நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இலைக்குள்ளே மாட்டிக்க சொல்லிட்டு அழகா இருக்கு. இங்கே பாருங்க, அழகா இருக்கு. அது இலைக்குள்ளே போய் மாட்டிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது இலையோட. அழகாக இருக்குல்ல, அழகா இருக்கு. நம்ம வந்து பாருங்க எப்படி உடஞ்சி காற்றுக்கு உடஞ்சி இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து இந்த கீரை வேற போய் நல்லா மாட்டிகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இப்படி இருக்க வேண்டியது அது அப்படியே சாஞ்சு உடஞ்சிருச்சு. இப்போ இதில் உள்ளதை நம்ம பெருசாக உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்குன்னே தெரிய மாதிரி அது எங்கிட்ட ஆகுது. இது 2 செடி தாங்க இருக்குது. அந்த 2லையும் நமக்கு வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு. மழை அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரேயர் அடித்த மாதிரி பேஞ்சிகிட்டே இருக்குது. அதில் தான் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே சாஞ்சிச்சு. ஆனால் ஒன்று இருக்குது, நல்லா சூப்பராக பெருசாக இருக்குது. நல்ல லெந்தாக இருக்குது. கட் பண்ணவும் முடியல. இந்த எப்படி வெயில் நல்லா அடிச்சுன்னா சீனியாரங்காய் நல்லா சூப்பராக காய்க்கும். வெயில் அடிக்கலை அப்படின்னாக்கா காய்க்கிறது கொஞ்சம் கம்மியாயிரும். இந்த பாருங்க, இதெல்லாம் நல்லா சூப்பராக பிஞ்சு நிறையா பிஞ்சு இருக்குது. ஆனால் காற்றுக்கு எல்லாமே சாஞ்சிடுச்சு. அப்படியே சாஞ்சு அப்படியே உயிர் இருக்குது. எல்லாமே சீனியாரங்காயெல்லாம் காற்று மழை அடிச்சதுனால இஷ்டப்படலை. இப்போது நம்ம வந்து அறுவடை எடுத்தாச்சு. வெண்டைக்காய் வந்து ஒரு குழம்புக்கு சூப்பராக தாராளமாக போதும். எல்லாத்துக்குமே மழை பெஞ்சிட்டதுனால சளி எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அதனால ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் தூதுவளை வந்து கட் பண்ணிட்டுருக்கோம். சீனியவரங்காய் செடி எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் அதில் 2 காய்ச்சிட்ருக்கு. அதையும் நம்ம எடுத்துட்டோம். அவரைக்காய் அதேமாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மாடியில் வந்து இந்த வருஷம் இந்த பாருங்க, நான் எதுவுமே பண்ணலை. அது இயற்கையாகவே வந்து இந்த மாதிரி இலைய வச்சு பிடிச்சி உள்ளே வச்சு அப்படியே வந்திருக்குது. நமக்கு அழகாக வந்து திராட்சை வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ஒரு கொத்து சின்னதாக இருந்தாலும் ஒரு கொத்து சூப்பராக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.